இலவம் பஞ்சு விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் சந்தித்துள்ள பிரச்சனைகள் குறித்த தகவல்களுடன் தேனி ஆண்டிப்பட்டியில் இருந்து செய்தியாளர் பாண்டியன் இணைந்துள்ளார். வணக்கம் பாண்டியன். கடந்த ஆண்டு ஒப்பிடும்பொழுது இந்த ஆண்டு பாதியா இலவம் பஞ்சினுடைய விலை குறைந்திருக்கு. விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? தேனி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் இலவம் பஞ்சு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இது ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது இந்த பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதங்களில் தான் அறுவடை செய்வாங்க. இந்த வருஷம் அந்த அறுவடை காலம் வந்த பின்னாடியும் பெரும்பாலான இடங்களில் இலவம் பஞ்சு அறுவடை செய்யாமே இருக்குது. போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருந்தும் பெரும்பாலான இடங்களில் அறுவடை செய்யலை. இதுக்கான என்ன காரணம் எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்க்குறப்ப விலை வீழ்ச்சி அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இது குறித்து நம்மிடையே விவசாயி கணேசன் இருக்கார். அவர்கிட்ட இது சம்மந்தமாக என்னான்னு கேட்கலாம். இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம் தான் அறுவடை செய்யாமல் இருக்கீங்களா? இது என்ன காரணத்துக்காக அறுவடை செய்யலை நீங்கள்? இந்த வருஷத்துக்கு ஒரு தான் இந்த இலவம் பஞ்சு விவசாயம் வருஷத்துக்கு ஒரு தான் எடுப்போம். அதுவே போன வருஷம் விற்ற விலை கூட இந்த வருஷம் இல்லை. போன வருஷம் 70 ரூபாய் போச்சு. இந்த வருஷம் 42, 47. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ். உள்ளதும் போகுது. போன வருஷம் 900 ரூபா சம்பளம், இந்த வட்டம் 1200 சம்பளம், பொம்பளையாளுக்கு 400 ரூபா. இது அடிப்பு கூலி கூட வரமாட்டுது. அதனால் நாங்கள் இதவே நம்பி இருக்க அளவுக்கு செய்ய முடியல. கொஞ்சம் பெரிய சம்சாரியை எடுத்து வச்சு அவங்க இருப்பு வச்சு விளை வைக்கும் போது போட்டுக்கிறாங்க. எங்களால் அது செய்ய முடியல. அதனால் அப்படியே மரத்திலே விட்டுட்டோம். இது பார்த்து அரசு பார்த்து ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல நிர்ணய விலை வச்சு கொடுத்தாங்களா, ஏதோ நாங்களும் செஞ்சு இது பண்ண முடியும். விவசாயம் விவசாயம் செஞ்சு நாங்களும் இது பண்ண முடியும். இது சம்மந்தமாக விலை வீழ்ச்சி குறித்து நம்மிடையே வியாபாரி ஜெயசீலன் இருக்கார். அவர்கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த விலை வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல இதை சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமை இந்த இலவம் பஞ்சு வெள்ளாமை. இதில் விவசாயிகள் கொண்டு வராங்க செய்கிறாங்கன்னா, வியாபாரிகளுக்கு நிர்ணயமான விலை முக்கியமாக இல்லை. வாங்கி வைக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. ரெண்டாவது வாங்கி வச்சா விற்பனை ஆகுமான்றது சந்தேகமாக இருக்குது. இலவம் பஞ்சில் மெத்தைய தலானி மட்டும்தான் ப்ராசஸிங் பண்ண முடியுது, வேறு எந்த இதுவுமே கிடையாது. அதனால் இது நிரந்தரமான விலை அரசு நிர்ணயம் பண்ணுற வரைக்கும் இந்த விலைக்கு எப்படி இருக்குன்றது கவர்மெண்ட் பார்த்து தான் நிர்ணயம் பண்ணணும். இது ரொம்ப விலை வீழ்ச்சி ரொம்ப கம்மியாகிறதுக்கு வியாபாரம் முழுசாக இல்லைன்றதே அர்த்தம். அது வியாபாரமே துப்புரா இலவம் பஞ்சு வியாபாரமே கிடையாது. வாங்கி வச்சாலும் அதுக்கு நிர்ணயமான விலை கிடையாது. வாங்கி வைக்கிறதுக்கு எல்லாமே பயப்படுறாங்க. அதுதான் இதோட விலை வீழ்ச்சிக்கு காரணம். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ இந்த அரசாங்கம் விலை வீழ்ச்சி இது காரணத்தை இது நிலையான விலை நிர்ணயம் பண்ணால் மட்டும்தான் விவசாயிகளும் தப்பிக்க முடியும், வியாபாரிகளும் தப்பிக்க முடியுன்றது தான் இரண்டு தரப்பினரோட கருத்தாக உள்ளது. நன்றி பாண்டியன், உங்களுடைய விவரங்களுக்கு.